மாற்றுக்குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான அப்டேஷன் என்னன்னு பார்க்கலாமா? கழகம். இந்த கழகம்ன்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். கழகம்னா ஒரு கட்சியோட தொடக்கத்துல இருந்து முடியும் போது கழகம்னு தாங்க முடியும். இது நம்ம எல்லாருமே கவனிச்சிருப்போம். அதுலயும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ தமிழக வெற்றி கழகம். எல்லா கட்சியோட பேருங்களையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆரம்பிச்சு முடிக்கும் போது கழகம்னு தான் முடியுது. இந்த கழகம் என்பதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சூதாடும் இடம் அப்படின்னு ஒரு புலவர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னது சூதாடுற இடமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்காதீங்க. தமிழகத்துல பெரும்பான்மையான கட்சிகளுடைய பேர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கழகம் என்றுதான் முடியுதோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்திருக்கீங்களா? கழகம்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதாவது கழகத்திற்குள் காலை வைத்து விட்டால் பழமையால் வழிவந்த பாரம்பரிய செல்வமும் கூடவே பண்பாடும் கெட்டுவிடும் என்று ஒரு புலவர் தன்னுடைய அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம திருக்குறளை எழுதுற திருவள்ளுவர் தாங்க. அதாவது 937வது அதிகாரம் சூது என்ற குறள்ல இத பத்தி தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. பழகிய செல்வமும் பண்பும் கெடும் கழகத்து காலை புகின் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். இதை நீங்க போய் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் எழுத திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 93வது அதிகாரத்துல இதை பத்தி தெளிவா அவர் போட்டிருக்காருங்க. இதோட நாளைக்கு நான் வேற ஒரு அப்டேஷன்ல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.